ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்கழி மாதம் முழுக்க வாசல்ல தண்ணீர் தெளித்து கோலம் போடும்போது இந்த பொருட்கள் கலந்த தண்ணீரை தெளிச்சு விடுறதால லட்சுமி கடாட்சம் பெருகும், வீட்ல பணம் சேரும். அது என்னென்ன பொருட்கள், அந்த தண்ணீரை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து என்ன மாதிரி வாசலை தெளிச்சு விடணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்துக்கான மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் 16ஆம் தேதி நாளைய தினம் ஆரம்பிக்குது. மார்கழியோட தெய்வீக பொழுதுகள் ஆரம்பமாகிடுச்சு. ஆண்டாள் திருப்பாவை பாடிய ஆன்மீக பக்தியும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை தரக்கூடியது. மார்கழி அப்படின்னு சொன்னாலே அதிகாலை பனி, வண்ண கோலங்கள், வாசல்ல சாணம் தெளித்து பூசணி பூ வைக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான சம்பிரதாயங்கள் நம்ம நினைவுக்கு வரும். இதுல நம்ம வீட்டுக்குள்ள தெய்வீக ஆற்றலை வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரகசியத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மார்கழி மாதம் முழுக்க நீங்க நிலவாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போடுவீங்கல்ல, அப்படி கலக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களையும் ஒண்ணா கலந்து இந்த நீரை தெளிக்கிறதால என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்ல நித்திய வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிய நிரந்தரமா வரவழைக்கிறதுக்கான அற்புதமான பொருட்கள் தான் இந்த 3 முக்கியமான பொருட்கள். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது மாதிரி. அந்த நேரத்துல எழுந்து அவங்க கடவுளை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல நாம பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த 1.5 மணி நேரத்துல நாமளும் இறை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். அதனாலதான் மார்கழி மாதத்துல நம்ம அதிகாலை எழுந்து வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு நம்ம இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் அதிகாலை எழுந்து கோலம் போட்டாலும் இறை வழிபாடு செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இறை வழிபாடு செய்யும் போது அதுக்கேத்த மாதிரி உங்க உடல் ஒத்துழைக்காம கூட இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தால பூஜை பண்றீங்களோ இல்லையோ அதிகாலை எழுந்து முதல் வேலையா வாசல் தெளித்து கோலம் போடணும். முடிஞ்சா வண்ண கோலங்கள் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல மாட்டு சாணத்தை வைத்து அதுல பூசணி பூவை சொருகி வைக்கணும். இப்படி பண்ணும்போது எக்கச்சக்கமான தெய்வீக எண்ணங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடமாடும். அந்த மகாலட்சுமி தாயாரே உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. இந்த மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் நீங்க அதிகாலை இருந்து வாசல் தெளித்து கோலம் போடுறீங்கல்ல, அப்படி தெளிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல தான் நீங்க இந்த பொருட்களை கலந்து நீங்க வாசல் தெளிக்கணும். அப்படி ஒருவேளை இந்த பொருட்களை வாசல்ல தெளித்து கோலம் போடும்போது கலக்க முடியல அப்படின்னாலும் முந்தின நாள் இரவே, இப்ப உதாரணத்துக்கு மார்கழி மாதம் நாளைக்கு பிறக்குது, அதுக்கு முந்தைய நாள் இரவே கூட இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல கலந்து மறுநாள் வாசல் தெளிக்கிற தண்ணீர் பயன்படுத்துவீங்கல்ல, அதுல இந்த சொம்பு தண்ணீரை கலந்துக்கிட்டீங்கன்னா தாராளமா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க முழுமையா செஞ்ச திருப்தி கிடைக்கும். இதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள். உதாரணத்துக்கு ஏலக்காய், இது சுகத்தோட அடையாளம். குறிப்பா நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்குது. பண வரவுக்கு தடையா இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கி வீட்டுல சுபிக்ஷத்தை நிலைநிறுத்தும் ஆற்றல் ஏலக்காய்க்கு அதிகமா இருக்கு. தனம் அப்புறம் செழிப்போடு தொடர்புடைய அற்புதமான ஒரு பொருளும் இந்த ஏலக்காய் தான். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கிராம்பு. இது தீய சக்திகளோட வாசலை அடைக்கக்கூடிய ஒரு கவசம். கிராம்பு எங்க இருக்கோ அங்கெல்லாம் துஷ்ட சக்திகள் நெருங்கவே நெருங்காதுங்கிறது ஒரு ஐதீகம். கிராம்போட காரமான மனம் கண் திருஷ்டி அப்புறம் பொறாமை இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள நுழைய விடாம ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். கடைசியா பச்சை கற்பூரம், இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமானது. பச்சை கற்பூரம் கலந்த இடத்துல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக தங்குவதா ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு. இது தெய்வீக வாசனையை கொடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்துது. பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்க ஆரம்பிக்குது. மனதுக்கு அமைதியும் சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த பச்சை கற்பூரம். மார்கழி மாதம் மட்டும் இல்ல, எல்லா மாதமும் அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறோம். மார்கழி மாதத்துல மட்டும் எதுக்காக இந்த ஸ்பெஷலா இந்த தண்ணீரை தயார் செய்து போடணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேவர்களுக்கு அதிகாலை பொழுது. இந்த மாதம் முழுக்க பூலோகத்துல இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் ரொம்ப அதிகமா பெருகி இருக்குமா. நம்மளோட உடலும் மனமும் புத்துணர்வோட ஆன்மீக சிந்தனையோட இருக்கும் காலம் இது. இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாடு கூட பெரிய பலனை கொடுக்கும். அதிகாலையில பனியோட ஈரத்தோட இந்த தெய்வீக பொருட்களோட மனம் சேரும்போது அது வீட்டோட நிலைவாசல் வழியா உங்க காற்றை தூய்மைப்படுத்துது. தூய்மையான காற்றும் நறுமணமும் ஒன்று சேரும்போது அங்க மகாலட்சுமி வாசம் செய்வதற்கான சூழல் தானாவே உருவாகுது. முதல்ல இந்த தண்ணீரை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க முந்தின நாள் இரவு தயார் செய்தாலும் சரி, இல்ல மார்கழி மாதம் தினமும் அதிகாலை வாசல் எடுத்து கோலம் போடும்போது அந்த நேரத்தில் தண்ணீரை தயார் செஞ்சாலும் சரி, இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் சுத்தமான நீர். அதுக்கப்புறமா அதுல போடுறதுக்கு 3 ஏலக்காய், 3 கிராம்பு,
ஒரே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் அப்புறம் கிராம்ப லேசா தட்டியோ இல்ல பொடி செய்தோ அந்த நீர்ல கலந்துக்கணும். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு நன்றாக கலந்துக்கணும். நீங்க விடியற் காலைல எழுந்து கோலம் போடும் போதோ இல்ல முந்தின நாளையோ தயார் செஞ்சு வச்சுக்கணும். இந்த நீரை ஒரு பாட்டில்ல போட்டு தேவைப்படும் போதும் பயன்படுத்திக்கலாம். ஆனா தினமும் புதுசா தயாரிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, இத தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். தெளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகாலை 4:30 மணிலேருந்து 6 மணி, பிரம்ம முகூர்த்த வேலை. ஒருவேளை காலை நேரத்துல தெளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, மாலை நேரத்துல விளக்கேற்றத்துக்கு முன்னாடி இந்த தண்ணீரை தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட மாலை நேரத்துல நீங்க பூஜை பண்ணலாம். எந்த இடத்துல தெளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா நிலைவாசல் படியோட இருபுறமும் கதவோட மேலையும் கீழையும் தெளிக்கணும். வீட்டுல நிலைவாசல்ல பெருசா கோலம் போடுவீங்கல்ல, கலர் கோலம் போட்டாலும் வண்ண கோலங்கள் போட்டாலும் சரி, இல்ல சாதாரணமா எளிதா கோலம் போட்டாலும் சரி, அப்படி தெளிக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க தெளிக்கணும். இது ஒரு பாதுகாப்பு கோட்டையை உருவாக்கும். எப்படி தெளிக்கணும்? கை விரல்களால எடுத்து தெளிக்கிறதே சிறந்த முறை. அப்படி தெளிக்கும் போது ஓம் மகாலட்சுமியே நமக, இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரே நமகன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இந்த நீரை நீங்க தெளிக்கிறது மூலயமா அந்த நீருக்கான சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களும் இதை தவறாம செய்யலாம். ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து செய்யறது மூலயமா இதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மார்கழி மாதம் முழுக்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதால உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். பணவரவு தடை நீங்கி தனவரவு அதிகமாகும். வீட்டுல பணப்புழக்கம் சீரா இருக்கும். குடும்ப ஒற்றுமை, சண்டை சச்சரவுலாம் நீங்கி குடும்பத்திற்குரிய அன்பு ஓங்கும். சௌபாக்கியம், அதாவது மங்கள பொருட்கள் அதிகமாகும். சுப காரியங்கள் தடையில்லாம நடக்கும். கண் திருஷ்டி, வெளியாட்களோட பொறாமை, எதிர்மறை பார்வைகள் விலகி வீடு பாதுகாப்பா இருக்கும். முக்கியமான ஒண்ணு, மன அமைதி. அதிகாலை நறுமணம் உங்களை அந்த நாளை ஆனந்தமா துவக்கி வைக்கும். மார்கழியோட எல்லா நாட்களும் இந்த எளிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான மாற்றங்கள் நிச்சயம் தெரியும். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆனா இந்த 3 பொருட்களும் ரொம்ப எளிதா உங்க வீட்டுல தினம் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். மார்கழி மாதத்தை எல்லா இறை வழிபாட்டுக்கும் முக்கியமா எடுத்தாலும் பெருமாள் திருமால்னு அழைக்கப்படக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்துல அவருக்கு ரொம்ப உகந்த அவர் வாசம் செய்யக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்க நசுக்கும் போது அது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. தினமும் வீட்டு வாசல தண்ணீர் தெளித்து கோலம் போடும் போது இந்த பொருட்கள் கலந்த தண்ணீர் சேர்த்து நீங்க தெளிக்கும் போது இந்த மார்கழி மாதத்துல என்றைக்காவது ஒரு நாளாவது உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. எல்லா நாட்களும் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட வாரத்துல குறைந்தது ஒரு 3 நாட்களாவது இந்த ஒரு வழிபாட்டை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா மார்கழி மாதம் முடிந்து வரக்கூடிய தை மாதத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கும். எல்லா விதமான கெடுதல்களும் இந்த மார்கழியோட உங்களை விட்டு விலகிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.